ஹலோ ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட எபிசோட் 10. சரி, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இவங்க 4 பேர் வந்து ஹோட்டலில் வந்து நிற்கிறாங்க. நம்ஜுன் பேரில் வந்து ரூம் புக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பிசியில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கீ எடுத்து தராங்க, 2 கீ. இவங்க வந்து அதை வாங்கிட்டு வரான். அப்போ வந்து ஒரு கீ வந்து ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டு இவங்க ஜிமினும் இவங்க வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து கீயை வந்து டேஹுங் கிட்ட வந்து தூக்கி போட்டுட்டு அங்கே போயிடுறான். போனோடனே டேஹுங் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி பார்க்குறான். பார்த்துட்டு ஜங்குக்கை ஃபாலோ பண்ணி போகிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு வந்து அங்கே நின்று வேறு ஏதாச்சும் ரூம் உங்ககிட்ட அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டோடனே வந்து டேஹுங் வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே ஜங்குக் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கோமா கேட்குறான். நம்மக்கிட்ட தான் கீ இருக்கே, நீ எதுக்கு திருப்பியும் ஒரு ரூம் வந்து புக் பண்ணுற அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். எனக்கு வந்து உன்னோட மூஞ்சியை வந்து பார்க்க பிடிக்கலை, நான் கொஞ்சம் நாள் வந்து நிம்மதியாக இருப்பேன் வேறு ரூமில். டேஹுங் வந்து சேட் ஆகிடுறான். அப்போ பார்த்தா அங்கே இருக்கிறவங்க வந்து சாரி சார், இங்கே வேறு ரூம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து எப்பயுமே நான் நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கமாக போகிறான். டேங் வந்து அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். இந்த பக்கம் வந்து இவங்கையும் ஜிமின் வந்து ரூம்குள்ளே வராங்க. அப்போ வந்து இவங்க வந்து சொல்கிறேன், போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம 2 பேரும் வெளில போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜிமினும் சரின்னு சொல்கிறான். சொன்னோடனே இவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வராங்க. அவங்க 2 பேரும் நல்லா ஊர்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. நிறையா பேசி 2 பேர்த்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் டேஹுங்கும் ஜங்குக் வந்து ரூமில் இருக்காங்க. இப்போ பார்த்தா ஜங்குக் வந்து டேஹுங்கை டோட்டலாக இக்னோர் பண்ணிவிட்டு அவன் பிசாட் அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லி டேங் வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டோன்னே என்னது அப்படின்னு சொல்லி ரூடாக கேட்குறான் ஜங்குக். நான் வந்து கொஞ்சம் வெளில போய் நடந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக் வந்து நீ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்கிற, நீ போ, அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து சேட் ஆகிட்டு அங்கேருந்து போயிடான். பார்த்தா டேங் வந்து ஹோட்டலுக்கு வெளில பூல் இருக்குது, அந்த சைடு வந்து அப்படியே ஜங்குக்கை பற்றி யோசிச்சு அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கான். அப்போ பார்த்தா டேஹுங் வந்து யாரோ கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே டேங் வந்து யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தோன்னே பார்த்தா ஹாப்பி ஆகி ஹக் பண்ணுறான் அந்த பர்சனை. சோஜின் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி டேங் வந்து கேட்குறான். கேட்டோடனே சோஜின் வந்து நான் தான் இதை கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணுற, எப்படி இருக்க, உன்னோட மேரேஜ் சாரி என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி சோஜின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து நீ வந்து நல்ல வேளை நீ வந்து வரல, இது மேரேஜே ரொம்ப குழப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சோஜன் வந்து அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது என்ன வெறும் ஃபிலிம் மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி சோஜன் வந்து சொல்கிறான். ஸோ நீ இந்த மேரேஜில் ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி சோஜன் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். அப்போ வந்து சோஜன் வந்து நீ வந்து இவங்க லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடுறான். நான் இவங்கெல்லாம் லவ் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜ் தானே இது, நான் வந்து ஆனால் அவன் வந்து குட் பர்சன், அவன் கூட இருந்தால் என்னோடய லைஃப் நல்லாயிருக்குன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஏன் ஜங்கு கூட உனக்கு ஒத்து வர மாட்டேது அப்படின்னு சொல்லி சோஜன் வந்து கேட்குறான். கேட்டோடனே வந்து டேஹுங் வந்து ஜங்குக்கு வந்து வேறு யாரையும் லவ் பண்ணியிருக்கான், ஆனால் அதை சொல்லாமல் என் கூட கல்யாணம் பண்ணனால இப்போ அவன் லைஃப் என்னால் போச்சுன்னு நினச்சிட்ருக்கான். நானும் என்ன பண்ணேன், எனக்கு முன்னாடியே தெரியாதுல்ல ஜங்குக்கு வந்து வேற ஆளை லவ் பண்ணான்னு, தெரிஞ்சிருந்தால் நான் இந்த கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். அவன் கண்ணில் தண்ணியாக வருது. டேஹுங் நீ நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி சோஜன் சொல்கிறான். டேஹுங் வந்து சோஜனை பார்க்குறான். இப்போ வந்து உன்னோட லைஃப் வந்து மாறிடுச்சு, ஜங்குக்கோட லைஃப்பும் தான் மாறிடுச்சு. இப்போ வந்து அவன் வந்து உன்னோட ஹஸ்பண்ட், அவன் வந்து உனக்கு மட்டும்தான். அதை வந்து நீ வந்து அவனுக்கு புரிய வைக்கணும். அவனோட லவ் முன்னாடி என்ன இருந்தாலும் இப்போ வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அவன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் நான் இன்னும் அந்த பர்சனை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் வந்து சொல்ல முடியாது. அவனுக்கு கொஞ்சம் சேடாக தான் இருக்கும். ஆனால் நீ வந்து அதை வந்து மாற்றணும், நீ வந்து அவன் ஹார்ட்டில் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சோஜன் வந்து சொல்கிறான். அண்டு எனக்கு தெரியும் டேஹுங் நீ வந்து இதை வந்து ஈஸியாக பண்ணுவேன்னு, ஏன்னா வந்து உன்னை யார் தான் ஹேட் பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி சோஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ வந்து ஜங்குக்கு வந்து உன்னோட ஹஸ்பண்ட், அவன் வந்து உனக்கு மட்டும்தான், நீ தான் வந்து அதை வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். அவன் வந்து அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவனுக்கும் ஹர்ட் இருக்க தானே செய்யும். ஆனால் அதெல்லாம் நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக்கி நீ வந்து உன்னோட இடத்த வந்து புரிய அப்படின்னு சொல்லி சோஜன் சொல்கிறான். உடனே டேஹுங் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே தேங்க்யூ சோஜன், நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரில,
நீ நம்ம இங்கே மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி டேஹுங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சோஜன் வந்து தேங்க்யூலாம் எதுக்கு, நீ எனக்கு வந்து தம்பி மாதிரி, நான் வந்து உன்னோட அன்னை மாதிரி தானே, அப்புறம் என்ன இது நமக்குள்ளே தேங்க்யூலாம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ வந்து டக்குன்னு நான் உங்ககிட்ட இருந்து குட் நியூஸை வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சோஜன் வந்து சொல்கிறான். சொன்னோடனே வந்து டேங் வந்து டெஃபினெட்லி நான் வந்து என்னோடய ஃபுல் எஃபர்ட்டை நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சோஜன் வந்து அதுதான் என்னோடய டேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இவங்க 2 பேரும் வேறு இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது டேங் வந்து சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நான் இப்போ ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சோஜனும் ஆமாம் நானும் போகணும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அங்கேருந்து பிரிஞ்சிடறாங்க. அப்போ வந்து டேங் வந்து உள்ளக்குள்ளே வரான். உள்ளக்குள்ளே வந்து பார்க்குறான் ஜங்குக் வந்து பெட்டில் வந்து படுத்திருக்கான். அப்போ வந்து டேங் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு போய் ஜங்குக் பக்கத்தில் வந்து படுக்கிறான். அவன் படுத்தோடனே வந்து ஜங்குக் வந்து எந்திச்சு உட்காந்துறான். நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து கோவமாக கேட்குறான். கேட்டவுடனே டேங் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் படுக்க தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ பெட்லலாம் படுக்கக்கூடாது, போய் சோஃபாவில் படு அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து சொல்கிறான். நான் எதுக்கு சோஃபாவில் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லி டேங் கேட்குறான். ஏன்னா எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து உன் பக்கத்தில் படுக்க விரும்பலை, அதனால் நீ போய் சோஃபாவில் படு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லையே, நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் தானே படுக்க போகிறேன், இதில் என்ன ப்ராப்ளம், அப்படி உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீ போய் சோஃபாவில் படு அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். நான் தான் சொல்கிறேன் நீ எந்திச்சு போய் சோஃபாவில் படு அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். இங்கே பாரு குக்கி, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, என்னை தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து படுக்கிறான். படுத்தோடனே ஜங்குக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறேன். என்ன நீ என்னை வந்து சொன்ன கூக்கியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஆமாம் குக்கின்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி டேங் சொல்கிறான். உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா என்னை வந்து அப்படி கூப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக் கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து நான் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டோடனே ஜங்குக் வந்து என்கிட்ட கேட்கணும், ஏன்னா அது வந்து என்னோட நேம் அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்கிறான். டேஹுங் வந்து எந்திச்சுக்காந்து லைட்டாக வந்து ஜங்குக் பக்கத்தில் போகிறான். போனோடனே டேங் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு குக்கி, நம்ம வந்து ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறோம், ஒரே ரூமில் தான் இருக்க போகிறோம், நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து எனக்கு என் இஷ்டப்படி தான் இருப்பேன், நான் வந்து இந்த பெட்டில் தான் படுப்பேன், இந்த பெட்டு எனக்கும் தான், உனக்கு மட்டும் இல்லை, நம்ம 2 பேருக்கும் சேர்ந்து தான் இந்த பெட் இருக்குது. எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை இங்கே படுக்க, உனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீ போய் சோஃபாவில் படுத்துக்கோ, நான் வந்து நீ உனக்கு இருக்க எல்லாத்தையும் வந்து எனக்கும் பங்கு இருக்குது, ஏன்னா வந்து நான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி டேஹுங் சொல்கிறான். சொன்னோடனே வந்து ஜங்குக் வந்து அப்படியே முறைச்சி பார்க்குறான். அப்போ வந்து டேஹுங் வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஜங்குக்கை பார்த்து விங்க் பண்ணுறான். விங்க் பண்ணோடனே ஜங்குக் வந்து அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான். குட் நைட் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து படுத்துறான். படுத்தோடனே ஜங்குக் வந்து அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு ரூமை விட்டு வெளில போயிடறான். டேங் வந்து ஜங்குக்கு வெளியில் போகிறத பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே படுத்திருக்கான். நீ குட் ஜாப் டேஹுங் அப்படின்னு சொல்லிட்டு அவனே தட்டி கொடுத்துட்டு படுத்திருக்கான். இந்த பக்கம் பார்த்தா யுங்கியும் ஜிமின் வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து 2 பேரும் வந்து பெட்டில் உட்காந்து அப்படியே திருப்பியும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா யுங்கி வந்து சொல்கிறான், இங்கே பார் ஜிமின், நம்ம மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் வந்து நீ வந்து ரொம்ப நல்ல பர்சன், எனக்கு வந்து உன்னை வந்து பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட்ஸாக நம்ம லைஃப்பை வந்து ஆரம்பிக்கலாம், அஃப்கோர்ஸ் உனக்கும் விருப்பம் இருந்தால் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். சொன்னோடனே ஜிமின் வந்து ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துருக்கான். நான் வந்து இங்கே லைஃப் ஆரம்பித்தாதான் அங்கே டேஹம் வந்து நிம்மதியாக இருப்பான், அப்போ தான் ஜங்குக்கு என்னை மறந்துட்டு டேஹம் கூட வாழ ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறான். கேட்டவுடனே ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ணான். அஃப்கோர்ஸ் இவங்க எனக்கு வந்து இதில் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்கிறான். சொன்னோடனே இவங்களையும் ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி நம்ம இப்போ தூங்கலாம், இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறான்னு. சொன்னோடனே ஜிமினும் ஆமாம் எனக்கும் டயர்டாக இருக்குது, நம்ம நிறையா இன்றைக்கி வந்து அலைஞ்சிட்டோம், நாளைக்கும் போய் நிறையா இடத்த சுற்றி பார்க்கணும்ல, அதுக்கு எனர்ஜி வேணும்ல, வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. ஜங்குக்கு வந்து அந்த ஹோட்டலோட பாரில் உட்காந்து குடிச்சிட்ருக்குறான். அப்போ வந்து வெயிட்டர் வந்து சொல்கிறாரு, சார் இது வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஏன் நீ என்னையும் துரத்துற, எல்லாரும் என்னை துரத்தி தான் விடுறாங்க, யாருமே என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து அழுக ஆரம்பிக்கிறான். உடனே வந்து வெயிட்டர் வந்து சார் உங்கள் ரூம் நம்பராக சொல்லுங்கள், நான் அவங்கள அங்கே கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே ஜங்குக்கு வந்து ஒன்றுமே சொல்லாமல் அழுதுகிட்டே அப்படியே அங்கேயே பாஸ் அவுட் ஆயிடுறான். இந்த பக்கம் டேஹும் வந்து ஒரியாயி வீட்டில் ரூமில் வந்து உட்காந்துருக்கான்.
அவன் வந்து டைமை பார்க்குறேன், என்ன ஜங்குக்கு இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் தேடுவோம்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறான் டேஹியோங். ரூம் விட்டு வெளில வந்து ஜங்குக்கை போய் தேடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த பாருக்கு முன்னாடி வந்து ஜங்குக்கு வந்து வேறு ஆள் வந்து பிடிச்சிட்டு வந்து நின்றுருக்காங்க. இப்போ பார்த்தா டேங் வந்து ஜங்குக் கிட்ட வந்து ஓடி போகிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை தட்டி பார்க்குறான். ஜங்குக்கு வந்து எந்திரிக்கவே இல்லை. அப்போ வந்து வெயிட்டர் வந்து உங்களுக்கு இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லி வெயிட்டர் வந்து கேட்குறான். கேட்டோடனே டேங் வந்து ஆமாம் இவர் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவர் வந்து ரொம்ப குடிச்சிட்டாரு, நீங்கள் வந்து இவங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வெயிட்டர் வந்து சொல்கிறான். சொன்னோடனே டேங் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவையின் தோளில் வந்து கை போட வைக்கிறான். அப்போ பார்த்தா ஜங்குக்கு ரொம்ப கனமாக இருக்கான். ஏன் இவன் இவ்வளோ கனமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி டேங் வந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணான், ஆனால் முடியலை. சார் நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி வெயிட்டர்கிட்ட வந்து டேங் வந்து கேட்குறாங்க. கேட்டவொடனே வெயிட்டரும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துட்டு வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ பார்த்தா டேங் வந்து ஜங்குக்கு வந்து பெட்டில் வந்து படுக்க வைக்கிறான். வெயிட்டருக்கு தேங்க்யூ சொன்னோடனே வெயிட்டர் வந்து அங்கேருந்து போயிடுறான். இப்படியே டேங் வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான் கொஞ்சம் சேடாக. அவனோட ஷூ கோட் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கு நெத்தியில் இருக்க முடியெல்லாம் எடுத்து விட்றான். எடுத்து விட்டுட்டு டேங் வந்து சொல்கிறான், உன்னோட கஷ்டம்லாம் நீ மறந்துடுவ ஜங்குக்கு, நான் கொடுக்க போகிற லவ்வால் அப்படின்னு சொல்லி டேங் வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான் டேயும். கிஸ் பண்ணிவிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் அந்த சைடு போய் படுத்துடுறான். ஸோ இதாங்க எபிசோட் 10. ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.